சூப்பர்ஃபிஷியல் ஹெல்த் மிரர் சீரீஸ்ல நம்ம பார்க்க போது டியூபர்குலோசிஸ். அதாவது டிபின்னு நம்ம எல்லாரும் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. டியூபர்குலோசிஸ்னாலே ஜென்ரலாக மூச்சு விடுறதுல கஷ்டம், செஸ்ட் இன்ஃபெக்ஷன், லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சில பேருக்கு வாயிலையும் இந்த டியூபர்குலோசிஸில் சில சிம்டம்ஸ் கிடைக்கும். அதாவது வாயில் வந்து ஒரு ரொம்ப நாளாக ஆறாத புண்ணு கூட டிபி புண்ணு மாதிரி இருக்கலாம், இல்லை நாடியூல்ஸ் மாதிரி ரவுண்டாக பால்ஸ் மாதிரி இருக்கலாம், லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், நெறி கட்டுறதுன்ட்டு தாழைக்கு இந்த இடத்துல இருக்கலாம், இல்லை சர்வைக்கல் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், கழுத்தில் இந்த இடத்துல நெறி கட்டின மாதிரி ரொம்ப நாளாக வீங்கின மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. டியூபர்குலோசிஸ் மற்ற போன் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஜா போன் அஃபெக்ட் பண்ணனா ஆஸ்டியோமைலைட்டிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல டியூபர்குலோசிஸ் ஜா போன் அஃபெக்ட் பண்ணும்போது ஜா வீக் ஆகிறது மட்டும் இல்லாமல் பல்லுலையும் வலி தெரியலாம். சில நேரம் லைட்டாக அடிபட்டாலும் அந்த டியூபர்குலோசிஸ் அந்த ஜாவை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஜா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. கம் அஃபெக்ட் பண்ணதுன்னா கம்ஸ் அந்த இடத்துல வீங்கி இருக்கும். இதே சாஃப்ட் டிஷ்யூ உள்ள பேலட்டோ டங் எங்கே இந்த டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கோ அங்கே ஒரு நாடியூல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம். லிப்ஸ்ல இந்த கார்னர்ல புண்ணு மாதிரி இருக்கலாம், இல்லை ஓரல் கேவிட்டியில பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, கருப்பு கலர் பேச்சஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ டியூபர்குலோசிஸ் வந்து வேரியட் சிம்டம்ஸ் வந்து வாயில காமிக்கும்.